அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் 12ஆம் வகுப்பு கணினி அறிவியல் பாடப்புத்தகத்தில் உள்ள பாடம் எண் 8 சரங்கள் மற்றும் சரங்களை கையாளுதல். இந்த பாடத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலான்னு இருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, குறியுருக்களின் அணியை கையாளுவதற்கான ஒரு தரவு இனம் ஸ்ட்ரிங் ஆகும் கொடுத்துருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை, குறியுருக்களின் அணி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கேரக்டர் செட்டு. நம்ம கீபோர்டில் பார்க்கக்கூடிய 0 to 9 எண்கள், அதே போல் ஆல்ஃபபெட்ஸு A to Z இருக்கக்கூடிய ஆல்ஃபபெட்ஸ் எல்லாமே, அதே போல் புள்ளி, கமா, செமிகோலன், கோலன், அப்புறம் ஆச்சரியக்குறி, இந்த மாதிரி நிறைய சிம்பிள்ஸ்லாம் இருக்கு இல்லையா. அதாவது அவங்க ஏற்கனவே கொடுத்துருக்காங்களே ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். அது என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம முக்கியமான ஏதாவது ப்ரோக்ராமில் நம்ம ஏதாவது இடத்துல இது எல்லாத்தையுமே பயன்படுத்துவோம். கமா, செமிகோலன், புள்ளி, இது எல்லாத்தையும் பயன்படுத்துவோம். ஆச்சரியக்குறி எல்லாத்தையும் பயன்படுத்துவோம். சிங்கிள் கோர்ஸு, டபுள் கோர்ஸு. ஸோ இது எல்லாத்தையும் மொத்தமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த குறியிருக்களின் அணியை கையாளுவதற்கான ஒரு தரவு இனத்தை தான் என்ன சொல்கிறாங்கன்னா சரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்போ சரங்கள் என்பன ஒற்றை, இரட்டை அல்லது 3 மேற்கோள் குறிகளுக்குள் கொடுக்கப்படும் எழுத்து, எண்கள் அல்லது சிறப்பு குறியீடுகளின் சேர்க்கையை கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஒருங்கமைவு குறியீடுகளின் வரிசை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யூனிகோட் அப்படின்றது யூனிவர்சல் கோட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச் அப்படிங்கிற அந்த ஆஸ்கி வேல்யூ இருக்கு இல்லையா, அதை வச்சு தான் அந்த மேக்ஸிமம் நம்ம அந்த சரங்கள்லாம் இயக்கிட்டு இருக்கோம். சரி, இதில் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒற்றை மேற்கோள் குறி, இரட்டை மேற்கோள் குறி அல்லது 3 மேற்கோள் குறிகளுக்குள்ளே கொடுக்கப்படும் எல்லாத்தையுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, C++ல் பார்த்தீங்க அப்படின்னா இரட்டை மேற்கோள் குறிகளுக்குள்ளே கொடுக்கறது மட்டும்தான் சரங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். இறுதியில் நல் கேரக்டர் இருக்கும். /n அப்படின்ற டபுள் கோர்ஸில் நம்ம அதை கொடுத்தோம்னா /n என்ற நல் கேரக்டர் இதுக்கு முன்னாடி C++ல் இருந்துச்சு. ஆனால் இங்கே என்ன அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பைத்தானில் சரத்தரவு வகையானது மாற்ற இயலாதது. அதாவது சரத்தரவு வகையை வரையறுத்த பின்பு இயங்கு நேரத்தில் அதை மாற்றி அமைக்க முடியாது. சரத்தை நம்ம என்ன செய்ய முடியாது அப்படின்னா, ஒரு தடவை வரையறுத்துட்டோம் அப்படின்னா திரும்ப என்ன செய்ய முடியாது, மாற்றி அமைக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, ரைட்டு. அடுத்து சரத்தை எவ்வாறு உருவாக்குதல்னு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். நாம் முன்பே கற்றது போல பைத்தானில் சரமானது ஒற்றை மேற்கோள் குறிகளுக்குள்ளோ அல்லது இரட்டை மேற்கோள் குறிகளுக்குள்ளோ அல்லது 3 மேற்கோள் குறிகளையோ கொண்டு உருவாக்கப்படும். ரைட்டு. ஒற்றை மேற்கோள் குறிகளானது மற்றும் ஒரு ஒற்றை மேற்கோள் குறிகளை கொண்ட குறியீரை கொண்டிருக்க முடியாதுன்னு கொடுத்துருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு சிங்கிள் கோர்ஸ் கொடுக்குறேன், இதுக்குள்ளே கொடுத்துட்றேன். டைப் பண்ணும் பொழுது டீச்சர்ஸ் TEACHER சிங்கிள் கோர்ஸ் இந்த மாதிரி கொடுப்பேன் இல்லையா. அப்போ இந்த சரம் இங்கே ஆரம்பித்து இங்கே முடியுதா அல்லது இங்கே முடியுதான்றது கன்ஃபியூஷன் வந்துடும். ஸோ அதனால் என்ன செய்ய முடியாது அப்படின்னா, ஒரு சரத்தில் ஒற்றை மேற்கோள் குறியில் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே ஏதாவது சிங்கிள் கோர்ஸ் பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற சொல்கிறாங்க. ஒரு வேளை அப்படி பயன்படுத்த நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, வெளியில் டபுள் கோர்ஸ் கொடுத்தீங்கன்னா போதுமானது. அவுட் சைடில் வெளியில் என்ன செய்யலாம், இந்த சரங்கள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், ஒற்றை மேற்கோள் குறிகளுக்கு கொடுக்குற பதில் இரட்டை மேற்கோள் குறிகளுக்குள்ளே கொடுத்தோம்னா இந்த சரமானது கரெக்டாக ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஒரு சில வார்த்தைகளே அல்லது வாக்கியங்களே நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, மொத்தமாக இருக்க இந்த பேராகிராஃப்ஸ் என்ன செய்வோம் அப்படின்னா டபுள் கோர்ஸில் கொடுப்போம். ரொம்ப முக்கியமான கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, கோர்ஸ்னால் அந்த இதெல்லாம் என்ன செய்வோம் அப்படின்னா மேற்கோள் குறி காமிப்போம் டபுள் கோர்ஸில். அந்த மாதிரி கொடுக்குறதுக்கு அப்போ நம்ம எதை பயன்படுத்தலாம் அப்படின்னா, முன்னாடி என்ன பண்ணலாம், 3 மேற்கோள் குறிகளை நமக்குள்ள இங்கே கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுத்துட்டு உள்ளுக்குள்ளே நீங்கள் எது வேணாலும் பேராகிராஃபாக டைப் பண்ணிக்கலாம். ஸோ இதைத்தான் சொல்கிறாங்க, சரங்களில் ஒற்றை மேற்கோள் குறி, இரட்டை மேற்கோள் குறி, 3 மேற்கோள் குறிகளை பயன்படுத்துறதுக்கு ரீசன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதுதான். ஸோ இப்போ அடுத்தது பார்ப்போம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம். அந்த எடுத்துக்காட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஒற்றை மேற்கோள் குறிகளுக்குள் வரையறுக்கப்பட்ட சரம். அதான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிரிண்ட்னு கொடுத்துட்டு பிரிண்ட் கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிரிண்ட் கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் அப்படின்றது மட்டும் அவுட்புட்டில் வந்திருக்கு. என்ன அப்படி காரணம் கேட்டிங்கன்னா, சிங்கிள் கோர்ஸில் கொடுத்துருக்குறாங்க. அப்போ பிரிண்ட்னு கொடுத்தா கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் அப்படின்னு கொடுத்தோம்னா சிங்கிள் கோர்ஸில் கொடுத்தனால உள்ளுக்குள்ளே அப்படியே கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் அப்படின்னு பிரிண்ட் ஆகிருக்குது. அடுத்தது பாருங்கள், ஒற்றை மேற்கோள் குறிகளுக்குள் ஒற்றை மேற்கோள் குறின்னு வரையறுக்கப்பட்ட சொல்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா எரர் காமிக்கிறது பாருங்கள், சின்டெக்ஸ் எரர். என்ன அப்படின்னா, கார்பரேஷன் ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குன்னா, என்ன பிரச்சனை வரும்னு கேட்டிங்கன்னா, அங்கே அப்படி வரக்கூடாது. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஒற்றை மேற்கோள் குறிகளுக்குள்ளே ஒற்றை மேற்கோள் குறி கொடுக்கக்கூடாது. ஒருவேளை அது கரெக்டாக வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே டபுள் கோர்ஸ் இங்கே கொடுத்துருந்தோம் அப்படின்னா, அந்த ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் டபுள் கோர்ஸ் கொடுத்து நம்ம ஆரம்பிச்சிருந்தோம்னா, பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆரம்பிச்சிருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக இது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். அப்படி இல்லாட்டினா என்ன கண்டிப்பாக காமிக்கும், சின்டெக்ஸ் எரர் அப்படின்றத காமிக்கும். அடுத்தது பாருங்கள்,
இரட்டை மேற்கோள் குறிகளுக்குள் வரையறுக்கப்பட்ட சரம். இரட்டை மேற்கோள் குறிகள் என்ன வரையறுத்துருக்காங்கன்ற பார்ப்போமா. பிரிண்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, பிரிண்ட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டபுள் கோர்ஸில் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு என்ன அவுட்புட் வந்திருக்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு அவுட்புட் வந்திருக்கு. ரைட்டு. ஒருவேளை 3 மேற்கோள் குறிகளுக்குள்ளே வரையறுக்கப்பட்டால் எப்படி இருக்கும் பாருங்கள் சார். இங்கே பாருங்கள், கம்ப்யூட்டர் சயின்ஸுன்றதுல இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டபுள் கோர்ஸ் இல்லை. இப்போ இங்கேக்குள்ளே பார்த்தீங்கன்னா டபுள் கோர்ஸோடு வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு வருது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மேற்கோள் குறி முன்னாடி வரையறுத்துக்கிறாங்க, இங்கேயும் 3 மேற்கோள் குறி வரையறுத்துருக்காங்க. அப்போ அதனால் கண்டிப்பாக எப்படி வரும், உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய டபுள் கோர்ஸோடு அப்படியே பிரிண்ட் ஆகும். உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய டபுள் கோர்ஸோடு அப்படியே இங்கே பிரிண்ட் பண்ணி காமிக்கும். இதுதான் இந்த 3 மேற்கோள் குறிகளுக்குள்ளே வரையறுக்கப்படும் சரம். சரி, அப்போ 3 மேற்கோள் குறியில் வரையறுத்தா வேறு என்ன பலன்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நன்மைகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வரி மட்டும் டைப் பண்ணால் கூட பத்தலைன்னு நினச்சிங்கன்னா ஒரு வரி தேவையில்லை, எத்தனை வரிகள் வேணாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம பேராகிராஃபாக இங்கே பயன்படுத்திக்கிட்டே வரலாம். இதைத்தான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா 3 மேற்கோள் குறி வரையறுக்கப்பட்ட சரத்தை சொல்கிறாங்க. அப்போ 3 மேற்கோள் குறி கொடுத்தீங்கன்னா 1 மேற்பட்ட வரிகளை நம்ம வந்து உள்ளீட்டில் கொண்டு வந்துடலாம். ஸோ அதனால் நம்மளுக்கு நம்ம அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஒரு பேராகிராஃபாக ஒரு பத்தியாக இருக்கக்கூடியதையும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா சரங்களுக்குள்ளே கொண்டு வர முடியும் அப்படின்றது சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே தெரியும் பாருங்கள், உள்ளுக்குள்ளேயே ஒற்றை மேற்கோள் குறியும் பயன்படுத்திக்கிறாங்க, அதே போல் இரட்டை மேற்கோள் குறியும் பயன்படுத்திக்கிறாங்க. இங்கே எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வெளியில் என்ன கொடுத்துருக்காங்க, அவுட் சைடில் 3 மேற்கோள் குறிகள் பயன்படுத்தப்பட்டனால இந்த நேரில் வந்து கண்டிப்பாக நம்ம என்ன செய்யலாம், உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பேராகிராஃபை அப்படியே உள்ளுக்குள்ளே என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்க முடியும். சரி, அடுத்தது பார்ப்போம். சரத்தில் உள்ள குறியிருக்களை அணுகுதல். சரி, சரத்தில் இருக்கக்கூடிய குறியிருக்களை எப்படி அணுகிறது, அதாவது இடதுபுறமிருந்து நார்மலாக அணுகுனீங்கன்னா 0 1 2 3ன்னு வரும், அது நேர்மறை கீழொட்டு அப்படின்னு சொல்லுவோம். வலதுபுறம் இருந்து நீங்கள் அணுகுனீங்கன்னா அது எதிர்மறை கீழொட்டு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இடதுபுறமாக இருந்து அணுகிறதுக்கு என்ன பேர் சொல்கிறாங்க அப்படின்னா 0 1 2 எனக்குள்ளே மிட்டு பேருக்கு 3 4 5ன்னு போகும். அடுத்து பார்த்தீங்கன்னா வலதுபுறத்துலேருந்து அணுகிறதுக்கு -1 -2 -3 -4 -5 -6ன்னு வரும். சரி, இது எடுத்துக்காட்டோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். அடுத்ததை பார்ப்போம். இந்த எடுத்துக்காட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங் 1 STR1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சரத்தை வரையறுக்கக்கூடிய மாறின்னு கொடுத்துருக்காங்க. அந்த மாறிக்கு மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்புட் என்டர் ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க, இன்புட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்புட் என்டர் ஸ்ட்ரிங்னா என்ன மீனிங், இன்புட் ஃபங்க்ஷன் என்ன செய்யும், ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன கேட்கும், என்டர் ஸ்ட்ரிங் அப்படின்னு ஒரு வேர்டிங்ஸ் மட்டும் அவுட்புட்டில் வரும். ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது என்டர் ஸ்ட்ரிங் அப்படின்னு வரும். ஸோ இது வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா மதிப்பு நம்ம தான் கொடுக்கணும். இவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்புட் என்ன கொடுத்துருக்கிறது வெல்கம் கொடுத்துருக்கோம். அவுட்புட் நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் வேல்யூ 0. இண்டெக்ஸ் வேல்யூ 0 அப்படின்னா ஸ்டார்டிங் வேல்யூ என்ன தான் இருக்கும், 0ல ஆரம்பிக்குது. சரி, ஃபார் ஐ இன் ஸ்ட்ரிங் 1 அப்படின்னா அப்போ இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து 0 கொடுத்துருக்காங்க, அது தனி. ஐயில் வந்து எதுவும் மதிப்பு கொடுக்காதனால ஐ ஈக்குவல் என்ன தான் வரும் அப்படின்னா ஸ்டார்டிங் வேல்யூ 0 தான் வரும். 0லேருந்து ஆரம்பித்து ஸ்ட்ரிங் 1 எங்கே முடியுதோ அது வரைக்கும் போகும். ஸ்ட்ரிங் 1 வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல முடியுது அப்படின்னா நம்ம கொடுத்தது WELCOME அப்படின்றது 7 கேரக்டர் இருக்குது. அப்போ 7 -1 7 -1 நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஆன்சரு 6ன்னு கிடைக்கும். அப்போ கண்டிஷன் எப்படி செக் பண்ணோம் அப்படின்னா 0 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆரான்னு பார்க்கும். 0 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆரா, 1 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆரா, 2 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆரா, 3 4 5 6 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆரான்னு வரைக்கும் பார்க்கும். 1 2 3 4 5 6 7 கேரக்டர் பிரிண்ட் பண்ணிடும். அதாவது திரும்ப சொல்கிறேன், 0லேருந்து ஆரம்பித்து 6 இஸ் லெஸ் தென் 6 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 கேரக்டர் நம்ம கொடுத்த வெல்கம் அப்படின்ற அது வரைக்கும் பிரிண்ட் அவுட்டில் வந்து என்ன செய்யும் அப்படின்னா ஒவ்வொரு கேரக்டராக டிஸ்பிளேல காமிச்சிட்டே வரும். இங்கே அப்படி தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள், WELCOME அப்படின்னு வரிசையாக வந்திருக்கா. சரி, எப்போ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆரான்னு பார்க்கும்பொழுது கண்டிஷன் என்ன ஆயிரும் அப்படின்னா ஃபால்ஸ் ஆயிரும். 6 வரைக்கும் ட்ரூவில் இருக்கும், 7ன்னு வரும்போது கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும். எப்படி சார் இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா ஃபார் லூப் இங்கேருந்து உள்ளே இங்கே போகும். உள்ளே போகும்போது பிரிண்ட் சப்ஸ்கிரிப்ட் அப்படின்றது அப்படியே பிரிண்ட் ஆயிரும். சப்ஸ்கிரிப்ட் பிரிண்ட் ஆகிட்டு இண்டெக்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0. ஃபஸ்ட்டு வந்து ஐயின் மதிப்பு என்ன அப்படின்னா 0. அப்போ 0 அப்படின்றப்ப அந்த 0th பொசிஷனில் இருக்கக்கூடிய வேல்யூவை பிரிண்ட் பண்ணும். அடுத்து என்ன செய்யணும், இண்டெக்ஸ் வேல்யூட ஒன்று கூட்டும். இண்டெக்ஸ் வேல்யூட ஒன்று கூட்டணும் அப்படின்னா என்ன ஆகும், இங்கேக்குள்ளே 1ன்னு ஆகும். அப்போ நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணுறதுக்கு தான் எனக்குள்ள இண்டெக்ஸில் மதிப்பு சப்ஸ்கிரிப்ட் ஆஃப் 0 சப்ஸ்கிரிப்ட் ஆஃப் 1ன்னு பிரிண்ட் ஆகுது. அப்போ அடுத்த இட்ரேஷன் என்ன செய்யும் அப்படின்னா ஐயின் மதிப்பு 1 என்று ஆகும். அப்போ 1 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கண்டிஷன் பார்க்கும். இப்படியே 2 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கண்டிஷனாக பார்க்கும். இப்படியே ஒன்றுனா செக் பண்ணி என்ன செய்யும் அப்படின்னா
பிரிண்ட் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட் காமிக்கும். இதுதான் இந்த ப்ரோக்ராம். ரொம்ப எளிமையான ப்ரோக்ராம் இது. இதனால தான் இப்போ அவுட்புட் வந்து எப்படி இருக்குன்னா ஒவ்வொரு அடுத்தடுத்த லைனில் வந்துருக்கு. அப்போ ஒவ்வொரு முறை ஃபார் லூப் ஆனது இயக்கப்படும் பொழுது இட்ரேஷன் வரும் பொழுது டபிள்யூ ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகும், அப்புறம் இ பிரிண்ட் ஆகும், அப்புறம் எல், அப்புறம் சி, அப்புறம் ஓ, எம், இ, அதுக்கப்புறம் எந்த எழுத்து இல்லாதனால கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகி வெளியே வந்துடும். இதுதான் அது எந்த இடத்துல கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும்னா 7 இஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு 6 வரும்போது கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும். இதுதான் இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட். அடுத்ததை பார்ப்போம். அடுத்த எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கொடுக்கப்பட்ட சரத்தில் உள்ள குறியீடுகளை அதன் எதிர்மறை கீழொட்டை கொண்டு அணுகும் நிரல். எதிர்மறை கீழொட்டை கொண்டு எப்படி அணுகிறது அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. ஸ்ட்ரிங் 1 ஈக்குவல் டு இன்புட் என்டர் ஸ்ட்ரிங். ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்டர் ஸ்ட்ரிங்னா நம்மள்ட்ட ப்ரோக்ராம் ரன்னிங் டேட்டில் தான் கேட்கும். இங்கே வெல்கம் அப்படின்னு திரும்ப ஏற்கனவே கொடுத்தது தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இண்டெக்ஸ் பொசிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இண்டெக்ஸ்லாம் -1 கொடுத்துருக்காங்க. இண்டெக்ஸ் பொசிஷன் என்ன கொடுத்துருக்காங்க -1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி ரைட்டு. ஒயில் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஒயில்ன்றது மடக்கு, அதாவது நுழைவு சோதிப்பு மடக்கு. நம்ம ஏற்கனவே C++ல் படிச்சுக்கிறோம் 11ல். இருந்தாலும் ஒயில் என்ன கொடுத்துருக்காங்க கண்டிஷன் இண்டெக்ஸ் தானே. இண்டெக்ஸ் பொசிஷன் என்ன -1 இஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் 1. லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் 1 அப்படின்னா நம்ம கவுண்டிங் எப்படி பண்ணணும், மைனஸ் லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் 1 கொடுத்துருக்காங்க. எத்தனை எழுத்துக்கள் இருக்குன்னு பார்க்கணும். நம்ம கொடுத்த வெல்கமில் வந்து எத்தனை எழுத்து இருக்குது, 7 எழுத்து இருக்குது. இங்கே மைனஸில் கொடுத்துட்டாங்க. அப்போ -1 ஏற்கனவே வந்து இருக்குது. 1 2 3 அப்படின்னு வரும்போது 4 5 6 7 வரைக்கும் இருக்குது. அப்போ மொத்தம் எத்தனை கேரக்டர் அப்படின்னா 7. லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 7ன்ற மதிப்பானது அங்கக்குள்ளே வரும். அப்போ எது வரைக்கும் பார்த்தீங்கன்னா -7 வரைக்கும் செக் பண்ணணும் கண்டிஷனை. இதுதான் வந்து இப்போ -1 இஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு -7 பார்த்தீங்கன்னா கண்டிஷன் ட்ரூ தான். ஏன் அப்படின்னா -1 தான் பெரிய எண். எதை கம்பேர் பண்ணும்போது -7 கம்பேர் பண்ணும்போது. அப்போ இது கரெக்டு தான். கண்டிஷன் ட்ரூ ஆனால் உள்ளே போகும். பிரிண்ட் சப்ஸ்கிரிப்ட் ஆஃப் இண்டெக்ஸ் பொசிஷன் வேல்யூ. இண்டெக்ஸில் நம்மளுக்கு என்ன கிட்ட இருக்குது -1. -1ல் என்ன எழுத்து இருக்குன்னு பாருங்கள், ஈன்னு இருக்குது. அந்த இ பிரிண்ட் ஆயிருக்கா. சரி ரைட்டு. அடுத்த லைனில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா இங்கே வலது பக்கம் ப்ளஸ் ஸ்ட்ரிங் 1 ஆஃப் இண்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதனால் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸ்ட்ரிங் 1 ஆஃப் இண்டெக்ஸ் வேல்யூ. ஏற்கனவே சொன்ன இண்டெக்ஸ் பொசிஷன் என்ன ஸ்ட்ரிங் 1 ஆஃப் இண்டெக்ஸ் வேல்யூ அப்படின்றப்ப அடுத்து என்ன செய்யும் அப்படின்னா ஒரு மதிப்பானது மிகுக்கப்படும். என்ன மிகுக்கப்படும் அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு வந்து -1 வரும். ஸ்ட்ரிங் 1 ஆஃப் இண்டெக்ஸ் 1 அப்படின்றப்ப -1 தான் பிரிண்ட் அவுட்டில் காமிக்கும். இங்கே திரும்ப கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா அடுத்த லைனில் இண்டெக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு -1. ஏற்கனவே இண்டெக்ஸ் வேல்யூ நம்ம கொடுத்த ஸ்டார்டிங் வேல்யூ -1. இப்போ -1ஓட கூட்டல் -1 கொடுத்தா என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா -2 கிடைக்கும். அப்போ -2 இந்த இடத்துல ஆகும். ஆனதுக்கப்புறம் திரும்பி எங்கே போகும்னா இங்கே உள்ளே போகும். இந்த கண்டிஷனுக்கு ஒயில் லூப்புக்கு போகும். அப்போ இண்டெக்ஸ் திரும்ப என்ன வேல்யூ வரும்னா -2 இஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு -7 பார்க்கும். கண்டிஷன் ட்ரூ. ஸோ அப்போ திரும்ப ஒரு தடவை உள்ளே போயிட்டு ஸ்ட்ரிங் பொசிஷனில் என்ன கேட்கும்னா இண்டெக்ஸ் பொசிஷனில் -2 ஆகும். -2ல் என்ன மதிப்பு இருக்குது, எம் பிரிண்ட் ஆகும். இப்படியே ஒவ்வொரு கேரக்டராக -2 -3 -4 -5 -6 -7 இஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு -7 பார்க்கும். கண்டிஷன் ட்ரூ. அந்த எழுத்து என்னன்னா டபிள்யூ, அதையும் பிரிண்ட் பண்ணிடும். அடுத்த லைன் என்ன செய்யும் அப்படின்னா இண்டெக்ஸ் வேல்யூ வந்து -8 ஆகும். -8 இஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு -7 பார்க்கும்போது நிபந்தனை தவறு என்றாயிட்டு இந்த மடக்கு ஒயில் மடக்கை விட்டு வெளியேறிடும். இதுதான் இந்த ப்ரோக்ராமில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப எளிமையான ப்ரோக்ராம் தான் இதுவும். அடுத்தது பார்ப்போம். சரத்தை திருத்துதல் மற்றும் நீக்குதல். சரத்தை நம்ம ஏற்கனவே சொன்னோம். பைத்தானில் இருக்கக்கூடிய சரத்தை ஒரு முறை வரையறுத்துட்டா அதில் இருக்கக்கூடிய மதிப்புகளை மாற்ற முடியாது அப்படின்றது அவங்களே சொல்லிட்டாங்க ஏற்கனவே. திரும்ப இருந்தாலும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் ஏற்கனவே கற்றது போல பைத்தானில் சரங்களை மாற்றி அமைக்க முடியாது. அதாவது சரத்தை ஒரு முறை வரையறுத்த பின்பு அதை திருத்துதல் அல்லது நீக்குதல் போன்ற செயல்பாடுகள் அனுமதிக்கப்பட மாட்டாதுன்னு கொடுத்துட்டாங்க. அவங்களே கொடுத்துட்டாங்க. சரி, சரத்தை திருத்த விரும்பினால் புதிய சரமானது மதிப்பானது ஏற்கனவே உள்ள சரமாதிக்கு ஒதுக்கப்படும். அப்போ என்ன வேறு ஒன்றும் இல்லை, ஏற்கனவே இருக்க சரத்தை வந்து டெலீட் பண்ணிவிட்டு திரும்பி புதுசாக நம்ம கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அது என்னன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், ஸ்ட்ரிங் 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரிங் 1 ஹவ் ஆர் யூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரிங் 1 ஆஃப் 0 அப்படின்னா ஹச்சுன்னு தெரியும், உங்களுக்கே தெரியும். ஃபஸ்ட்டு 0லேருந்து ஆரம்பிக்கும். அப்போ ஸ்ட்ரிங் 1 ஆஃப் இண்டெக்ஸ் பொசிஷனில் 0ன்னு பார்த்தீங்கன்னா அது ஹைச் என்ற எழுத்தை குறிக்கிறது. அதை என்ன செய்ய சொல்கிறாங்க அப்படின்னா ஏ அப்படின்ற எழுத்து மதிப்பு அவங்க கொடுக்குறாங்க. ப்ரோக்ராம் ரன்னிங் டயத்தில் என்ன செய்ய போகிறாங்கன்னா அந்த மதிப்பு கொடுக்க போகிறாங்க. அடுத்து கொடுத்துட்டு என்ன செய்கிறாங்கன்னா ப்ரோக்ராமோட மதிப்பை அதாவது ஸ்ட்ரிங் 1 வந்து மதிப்பை வந்து மாற்ற முயற்சி செய்கிறாங்க. ஸ்ட்ரிங் 1 ஆஃப் 0 மதிப்பை மாற்ற முயற்சி செய்கிறாங்க. அப்படி கொடுக்கும் பொழுது ப்ரோக்ராம் ரன் பண்ண என்ன அவுட்புட் வருதுன்னா டைப் எரர்னு வருது. பாருங்கள், இங்கே பாருங்கள், ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் டஸ் நாட் சப்போர்ட் ஐட்டம் அசைன்மெண்ட்டு. அப்போ புதுசாக வந்து ஏற்கனவே கொடுத்த மதிப்பை வந்து
புதுசாக திரும்ப என்ன செய்ய முடியாது, மாற்றி அமைக்க முடியாது அப்படின்ற ஒரு மெசேஜ் நம்மளுக்கு காமிக்குது. இதுதான் இந்த ப்ரோக்ராமில் இருக்கக்கூடிய அவுட்புட்டு. அடுத்தது பார்ப்போம். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்துக்காட்டில் ஸ்ட்ரிங் ஒன் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, ஹவ் ஆர் யூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரிங் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, ஹவ் ஆர் யூ, பிரிண்ட் எஸ்டிஆர் ஒன் அப்படின்னா ஹவ் ஆர் யூ அப்படின்ற அவுட்புட் வரும். சரி ரைட்டு, அவுட்புட் வந்து போல்டு பண்ணி காமிச்சிருக்காங்க. ரைட்டு, ஸ்ட்ரிங் ஒன் திரும்ப என்ன பண்ணுறாங்கன்னா ஹவ் அபவுட்டையும் கொடுத்துருக்காங்க. பிரிண்ட் ஸ்ட்ரிங் ஒன்னா ஹவ் அபவுட்னு வரும். என்ன அர்த்தம் மீனிங் பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன செய்ய முடியாதுன்னா, ஸ்ட்ரிங்கு ஒன்றில் இருக்கக்கூடிய எழுத்து ஏதாவது ஒரு எழுத்தை மாற்ற முற்பட்டிங்கன்னா எரர் காமிக்குது. முழுமையான ஸ்ட்ரிங்கவே மாற்ற முயற்சி செஞ்சு அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடியதை மொத்தமாகவே மாற்ற முயற்சி செஞ்சிங்கன்னா என்ன செய்யுது, மொத்தமாகவே மாற்றம் செய்ய முடியுது. இதைத்தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, புதிய சரத்தையே மாற்றி விட முடியும் நம்ம. இங்கே பாருங்கள் போட்டிருக்காங்க பாருங்கள், இச்சிக்கலை தீர்க்க ஏற்கனவே வந்து சரத்தை வந்து மதிப்பை மாற்ற முடியாதுன்னு சொன்னோம்ல, அந்த சிக்கலை தீர்க்கிறதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏற்கனவே உருவாக்கப்பட்ட சர மாறிக்கு புதிய சர மதிப்பினை வரையறுக்க முடியும். பைத்தான் ஏற்கனவே உள்ள சரத்திற்கு பதிலாக புதிய சரத்தினை மாற்றிவிடும். அப்போ ஹவ் ஆர் யூ அப்படின்றதுக்கு பதிலாக ஹவ் அபவுட்டின்னு புதுசாக கொடுத்தாங்கன்னா அது என்ன செய்யும், மாற்றம் செய்ய முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க அவங்க. இவ்வளோதான் விஷயம். அடுத்ததை பார்ப்போம். அடுத்து என்ன விட்டுருக்காங்க, பொதுவாக பைத்தான் தனது சரங்களின் மீது எந்தவித மாற்றத்தையும் செய்ய அனுமதிக்காது. ஆனால் ரீப்ளேஸ் செயற்குறி, அந்த கொடுத்துருக்காங்க செயற்கூறு, சாரி ரீப்ளேஸ் செயற்கூறு, இந்த ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் மூலிமா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, உள்ளே இருக்கக்கூடிய மதிப்புகளை மாற்றம் செய்ய முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. எப்படின்றத இங்கே பார்ப்போம். ரீப்ளேஸ் செயற்கூறுக்கான தொடரியல், ரீப்ளேஸ்னு கொடுத்துருக்கணும். கேரக்டர் 1 கேரக்டர் 2 எந்த கேரக்டரை மாற்ற விருப்பப்படுறீங்களோ அதை வந்து முன்னாடி கொடுத்துடணும். எது மாற்றம் செய்யப்பட போதோ கேரக்டர் 2ன்றதை வலது பக்கம் கொடுத்துடணும். சரி ரைட், இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்ட்ரிங் ஒன் அப்படின்னு கொடுத்துட்டு ஹவ் ஆர் யூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிரிண்ட் ஸ்ட்ரிங் ஒன் கொடுத்து இப்போ பிரிண்ட் பண்ணோம்னா ஹவ் ஆர் யூன்னு அவுட்புட் வந்திருக்கு. ரைட்டு, இதெல்லாம் ரைட்டு தான். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போமா. அடுத்தது பிரிண்ட்டு எஸ்டிஆர் ஒன் டாட் ஸ்ட்ரிங் ஒன் டாட் ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் ஓ இருக்கக்கூடிய இடத்துல ஈன்ற எழுத்தை மாற்ற சொல்லியிருக்காங்க. கேரக்டர் 1 எதுவோ அந்த ஓவில் இருக்கக்கூடிய இடத்துல எல்லாத்துலேயும் என்ன வரணும், ஈ வரணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஹவ் ஆர் யூவில் ஹைச்ஓ, இந்த இடத்துல ஒய்ஓ அப்படின்ற 2 இடத்துல வந்திருக்கு. 2 இடங்களையும் மாற்றப்படுதான்னு பாருங்கள். என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம், ரீப்ளேஸ் ஸ்ட்ரிங் ஒன் டாட் எஸ்டிஆர் ஒன் டாட் ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன். கீழே எங்கே கொடுத்துருக்காங்க, ரீப்ளேஸ் ஆஃப் கொடுத்துட்டு உள்ளுக்குள்ளே டபுள் கோர்ஸில் ஓன்னு கொடுத்துட்டு கமா டபுள் கோர்ஸில் ஈன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ இதன் மூலமாக என்ன செய்யுது அப்படின்னா, ஓ இருக்கக்கூடிய இடத்துல எல்லாத்துலேயும் ஈன்றது மாற்றப்படுகிறது. இதுதான் இந்த நிரலில் இருக்கக்கூடிய நிரல் எப்படி செயல்படுறதுக்குரிய விளக்கம். ஸோ அப்போ இதுதான் இங்கே நடக்குது. அப்போ ஒரு சரத்தில் உள்ள ஒரு உறுப்பு மாற்றம் செய்யணும்னா, ஒரு குறியுருவை மாற்றம் செய்யணும்னா நம்ம என்ன செய்யலாம், ஒன்று புதிய சரத்தை ஃபுல்லாக எல்லாத்தையும் ஏற்கனவே இருக்க சரத்துக்கு பதிலாக புதிய சரத்தை உள்ளே கொண்டு வரலாம். அப்படி இல்லாட்டினா ரீப்ளேஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்யலாம், சரத்தில் உள்ள எழுத்துக்களை மாற்றம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் போதும். இதுக்கு அடுத்தது அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அனைவருக்கும் நன்றி. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.